யார் எல்லாரும் சேர்ந்து வெளியில ஏமா ஒரே நிமிஷம் நாங்கள் தூத்துக்குடி மாவட்ட திருநங்கைகள். நாங்கள் எதுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்திருக்கோம்னா, வீட்டுமனை பட்டா வந்து எங்களுக்கு பேரூர்னியில் கொடுத்தாங்க. கடந்த ஒரு 4 வருஷம் முன்னாடி கொடுத்தாங்க. பாதியில் அந்த கட்டடம் கட்டாமலும் அது ஒரு நிலுவையில் இருக்குது. அதனால் திருநங்கைகள் அதில் போய் அது வந்து பயன்படுற அளவுக்கு அந்த வீடு வந்து அமையலை. அது தொட்டால் கூட அந்த வீடு எப்படி செய்தால் இடியுது. அதாவது ஒரு பொய்க்கால் குதிரை மாதிரி அந்த வீடை எங்களுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, எங்களுக்கு எப்படியாவது இந்த வீடை மறுபடியும் எங்களுக்கு பரிசீலனை பண்ணி கொஞ்சம் சிறப்பாக எங்களுக்கு செஞ்சு தருவாங்கன்னு நாங்களும் இதுக்கு முன்னாடி உள்ள கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம். எவ்வளோ முயற்சி பண்ணோம். ஆனால் எந்த ஒரு முயற்சியுமே எங்களுக்கு அதில் வந்து வெற்றியாக அமையலை. அது ஒரு பக்கம் இருக்கும்போது மீதி ஒரு 40 திருநங்கைகளுக்கு, இந்த மாவட்டத்தில் வாழ்கிற திருநங்கைகளுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா மறுபடி மனு கொடுத்தோம். மனு கொடுத்துறதுக்கு எங்களுக்கு காலிமனை பட்டா கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு ஒரு 2,10,000 நிதி கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு, ஒரு காலிமனை வழங்கி அதை வீடு கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர முடியும். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு செய்யலை. மகளிர் உரிமை எங்களை மகளிராக நிறைய பேர் நினைக்கிறாங்க. எங்களை ஒரு 3ஆம் பாலினம் அறிவித்தாலும் பெண்கள் அப்படின்னு தான் எங்களை வந்து கேட்டகரியில் சேர்க்குறாங்க. ஆனால் எங்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கு நாங்களாம் அன்றாட காட்சிங்க. எங்களுக்கு இன்ன வரைக்கும் ஒரு 100 வந்து ஒரு 95% திருநங்கைகளுக்கு மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியம் வந்து 41 வயசு பூர்த்தியானவங்களுக்கு மாதம் வந்து எங்களுக்கு வந்து 1,500 ரூபா தமிழ்நாடு அரசாங்கத்திலேருந்து எங்களுக்கு வெளியிடுறாங்க. அதுலேயுமே எங்களுக்கு நிறைய பேத்துக்கு வராமல் பெண்டிங் இருக்குது. அதனால் நாங்கள் கொடுத்த மனு ஆல்ரெடி நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். அரசாங்கமும் தமிழ்நாடு அரசும் மாறிடுச்சு. இப்போ வந்திருக்கிற முதலமைச்சர் ஐயா ஜோசப் விஜய் ஐயா அவங்க வந்து இதை பரிசீலனை செய்யணும் கண்டிப்பான முறையில். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் கொடுத்த மனுவை, அந்த பழைய மனுவை பரிசீலனை செய்து எங்கள் தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உதவி செய்யணும்னு ரொம்ப தாழ்மையோடு நாங்கள் கேட்டு நாங்கள் வந்து இந்த மனுவை வந்து மறுபடி கொடுத்துருக்குறோம். என் பேர் வந்து சானியா. நான் சமூக செயற்பாட்டாளர், சோசியல் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கிறேன். நிறைய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறேன்.